வணக்கம் மக்களே. மகா சிவராத்திரி 2026 வழிபாட்டின் முழு பலனை பெற சித்தர்கள் சொன்ன இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. மகா சிவராத்திரி வழிபாடு என்பது நம்முடைய கர்மாக்களையும் பாவங்களையும் அழித்து இறைவனை நாம் அடைவதற்கான வழிகளையும் அளவில்லாத நன்மைகளையும் தரக்கூடியதாகும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளையும் மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனையும் முழுமையாக பெறுவதற்கு என்ன வழி என யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு இதோ சில வழிகள் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவாத்மா ஆகிய மனிதன் பரமாத்மாவான இறைவனை அடைவதற்கு சித்தர்கள் சில வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்காங்க. இவற்றில் மிக முக்கியமான எளிமையான பல வழிகள் இருக்குது. இவற்றை பின்பற்றுவதனால் இறைவனை அடைவதையும் நாம் செய்த வழிபாட்டிற்கான முழு பலனையும் பெற முடியும். மகா சிவராத்திரி என்பது மிக உன்னதமான சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கான நாளாகும். இந்த நாளில் பக்தியோட சிவசிந்தனையுடன் சிவனின் அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்ம செய்யும் ஒவ்வொரு விஷயமும் பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும். இந்த நாளில் முழு இரவும் கண் விழிக்க வேண்டுமா? நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும்? இரவு முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்ல வேண்டுமா? சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டுமா? சிவ பூஜை செய்ய வேண்டுமா? இவை அனைத்தும் செய்தால்தான் மகா சிவராத்திரி விரதம் இருந்த வழிபட்ட முழு பலனை பெற முடியுமா என்பது போன்ற பல சந்தேகங்களும் கேள்விகளும் பலருக்கு இருக்குது. ஆனால் பரம்பொருளான சிவபெருமானின் அருளை பெறுவது மிகவும் எளிது. உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை, சிவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம், சிறிய அளவிலான முயற்சி இருந்தாலும் கூட சிவபெருமான் அவரது அருளை நமக்கு தருவார். மகா சிவராத்திரி நாளன்று சித்தர்கள் சொல்லி வைத்த மிக எளிமையான 5 விஷயங்களை கடைபிடிச்சாலே மகா சிவராத்திரி விரதம் இருந்த வழிபட்ட முழு பலனையும் சிவனின் அருளையும் பெற முடியும். அப்படி மகா சிவராத்திரி அன்று செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதா, மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவு 11:40 மணி முதல் அதிகாலை 12:40 மணி வரையிலான நேரமே நிஷேத காலம் எனப்படுகிறது. இது பார்வதி தேவி உலக உயிர்கள் அனைத்திற்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்ட காலமாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கும். அந்த 1 மணி நேரம் மட்டுமே முதுகெலும்பை சிறிதும் வளைக்காமல் நேராக அமர்ந்து கண்களை மூடி புருவ மத்தியில் மட்டும் கவனத்தை வையுங்கள். வேறு எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம். அந்த மௌனமே உங்கள் கர்மாக்களை எரிக்கும் நெருப்பு. இரண்டாவதா, சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன 112 வழிகளில் ஒன்று இது. மூச்சு உள்ளே போய் வெளியே வரும். அப்படி மூச்சு காற்று திரும்பும் அந்த இடத்தில் ஒரு சிறு இடைவெளியே இருக்கும். மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் அந்த இடைவெளியை மட்டும் கவனிக்கவும். காற்று உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. அந்த சூனிய புள்ளியில்தான் சிவன் இருக்கிறது. இதை செய்யும் பொழுது மனம் 100 மடங்கு வேகத்தில் ஒருமைப்படும். சிவத்தை நோக்கி மனம் ஈர்க்கப்பட்ட போது பரம்பொருளின் பரிபூரண அருள் கிடைக்கும். மூன்றாவதா, ருத்ராட்சம் என்பது ஒரு சக்தியை சேமித்து வைக்கும் மின்கருவி போல சக்தியை சேமிக்கும். விழித்திருக்கும் பொழுது கையில் ஒரு 5 முக ருத்ராட்சத்தை இறுக்கமாக மூடி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் வாங்கும் காஸ்மிக் எனர்ஜியை அது சேமித்து உங்கள் ஆற்றல் சோர்வடையும் பொழுது மீண்டும் அது உங்களுக்கே திரும்பி கொடுக்கும். இது ஒரு பேட்டரி போல செயல்படும். நான்காவதா, தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டு. செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அதை தொட்டு கொண்டு 10 நிமிடம் சிவாய நம என்று மானசீகமாக ஜபித்து அந்த நீரை மகா சிவராத்திரி அன்று கண் விழிக்கும் பொழுது இரவு முழுக்க சிறிது சிறிதாக குடிக்கவும். அந்த நீர் உங்கள் செல்களில் உள்ள பழைய கர்ம பதிவுகளை நீக்கும் மருந்தாக மாறும். கர்மாக்கள் நீங்கும் பொழுது இறைவனின் அருள் மிக வேகமாக நம்மை வந்தடையும். இதனால் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட்டுவதுடன் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் நிகழ்வதை உணர முடியும். ஐந்தாவதாக, மகா சிவராத்திரி பூமியின் வட துருவத்தின் ஆற்றல் மேல் நோக்கி பாயும் நாள் இது. ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளிழுக்கும் போதும் சக்தி உங்கள் முதுகெலும்பின் அடிப்பாகத்தில், அதாவது மூலாதாரம் இருந்து உச்சிக்கு சகஸ்வராரம் ஏறுவதாக கற்பனை செய்ய வேண்டும்.
மூச்சு விடும்போது அது இறங்குவதாக கற்பனை செய்ய வேண்டும். இது குண்டலினி சக்தியை தானாகவே மேல் நோக்கி தள்ளும் எளிய வழி. இது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை உங்களை அடைய வைக்கும். 15/2/2026 வரும் ஞாயிற்றுக்கிழமை சிவனின் பரிபூரண அருளையும் பெற மகா சிவராத்திரி அன்று இந்த சித்தர் சொன்ன 5 விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.